Next reaction, electrophilic substitution reaction in aniline. இப்போ bromination. இப்போ அனிலின் C6H5NH2 இருக்கு இல்லையா? இப்போ இந்த NH2ஓட நேச்சரை பொறுத்து தான் இன்கமிங் குரூப் எந்த பொசிஷனுக்கு போகும் டிசைட் ஆகும். இது வந்து க்ரூடாக நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற குரூப்பில் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்லை அப்படின்னா அது ஆர்த்தோபேராக்கு டைரக்ட் பண்ணும். டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா மெட்டாக்கு டைரக்ட் பண்ணும். இது நினைவு வச்சுக்கிறதுக்கு. இப்போ அனிலின் பென்சீன் ரிங்கோட டைரெக்டாக ஒரு NH2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ NH2 இதில் எங்கேயும் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட்லாம் இல்லை. அப்போ அது வந்து இன்கமிங் குரூப்பை ஆர்த்தோ பேரா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணும். ஏன் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நைட்ரஜனில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இஸ் இன் கான்ஜுகேஷன் வித் பென்சீன் ரிங் which increases the electron density at orthopara position. இந்த NH2 குரூப் வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப். இந்த பக்கத்தில் இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்த்தோபேரா பொசிஷன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது. அதனால தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ஆர்த்தோபேரா பொசிஷனில் நடக்கும். சரியா? இப்போ ப்ரோமினேஷன் வித் ப்ரோமின் வாட்டர் அல்லது ப்ரோமின் வித் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். It gives 2,4,6-tribromoaniline which is a white color precipitate. ரெண்டு ஆர்த்தோ ஒரு பேரா 3 பொசிஷன்லேயும் புரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ வித் புரோமின் வாட்டர் அனிலின் gives 2,4,6-tribromoaniline which is a white precipitate. இப்போ நமக்கு இந்த ட்ரை சப்ஸ்டியூட்டட் வேணாம், மோனோ சப்ஸ்டிடியூட்டட் தான் காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பேரா ப்ரோமோ அனிலின் வேணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த NH2 குரூப் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடணும். எப்படின்னா அசைலேட் பண்ணுறோம். அதை அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட ட்ரீட் பண்ணோன்னா NH2 குரூப் வந்து இதில் லோன் பேர் வந்து இன்வால்வ்ட் இன் பாண்ட் ஃபார்மேஷன். இதில் COCH3 அசைல் குரூப்போட பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அது வந்து ஆக்டிவேட்டிங்காக இருக்காது. அப்போ 2 ஆர்த்தோ ஒரு பேராவில் சப்ஸ்டியூட் ஆகாது. வெறும் பேரா பொசிஷனில் மட்டும் புரோமின் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ அனிலினை வெறுமை புரோமின் வாட்டரோட போட்டால் 2,4,6 அனிலின் கிடைக்கும். இப்போ மோனோ சப்ஸ்டியூட்டட் வேணும் அப்படின்னா இந்த NH2 குரூப்பை அப்படியே இருக்கக்கூடாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படின்னா பை with acidic anhydride in the presence of pyridine. இப்போ NH2 குரூப் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும், அசிட்டனிலைட் ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் புரோமின் வித் அசிட்டிக் ஆசிட் போட்டோம்னா பேரா பொசிஷனில் புரோமின் சப்ஸ்டியூட் ஆகும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? பேரா ப்ரோமோ அனிலின் வேணும். அப்போ நம்ம ப்ரொடெக்ட் பண்ண NH2 குரூப்பை திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். அது ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா NHCOCH3 திரும்பவும் என்னவாகும்? NH2வாக மாறிடும். சரியா? இப்போ மோனோ சப்ஸ்டியூட்டட் வேணும்னா NH2 குரூப்பை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ரிலீஸ் பண்ணணும். When aniline is acylated, lone pair of electron on nitrogen is delocalized by neighboring carbonyl group by resonance. இப்போ எப்படி வந்து அசைலேட் பண்ணோன்னா NH2 வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இல்லைன்னா NH2வில் இருக்க லோன் பேர் வந்து இன்வால்வ்ட் இன் கான்ஜுகேஷன் வித் கார்பனைல் குரூப். சரியா? ஸோ தி அசிட்டைல் அமினோ குரூப் இஸ் லெஸ் ஆக்டிவேட்டிங் தேன் அமினோ குரூப். வெறும் NH2 தான் ஆக்டிவேட்டிங். அசைல் அமினோ NHCOCH3 வந்து லெஸ் ஆக்டிவேட்டிங். அடுத்தது நைட்ரேஷன். வித் நைட்ரேட்டிங் மிக்சர் போட்டோன்னா இட் கிவ்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோ அனிலின். இதே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் மீடியமில் இந்த நைட்ரேஷன் நடந்ததுன்னா மெட்டா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ பேரா அண்ட் மெட்டா இன் ஸ்ட்ராங் ஆசிட் மீடியம். இதுவும் மோனோ சப்ஸ்டியூட்டட் வேணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். NH2 குரூப்பை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் பை அசிட்டிலேஷன் and then on hydrolysis will get para nitro aniline. எப்படி para bromo aniline ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மெத்தட் தான்.
Next வந்து sulfonation. Concentrated sulfuric acid in the presence of pyridine to form anilinium hydrogen sulfate, which on heating with sulfuric acid gives para-aminobenzene sulfonic acid, commonly known as sulfonilic acid, as a major product. Sulfonilic acid is the product on sulfonation. இது வந்து ஸ்விட்டர் அயான் பக்கத்தில் போட்டிருக்கு பாருங்க, அதோட ரெசனன்ஸ் NH2 குரூப்பில் இருக்க லோன் பேர் வந்து இட் இஸ் டீலோக்கலைஸ்டு. அப்போ NH3யில் ப்ளஸ்ஸும் கீழே SO3யில் மைனஸ், இப்போ ரெண்டு சார்ஜும் ஒரே மாலிகுல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஸ்விட்டர் அயான் அப்படின்னு பேர். இப்போ சல்ஃபனேஷனில் அனிலின் கிவ்ஸ் சல்ஃபனிலிக் ஆசிட் அல்லது பேரா அமினோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்டு. அனிலின் வந்து இட் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் அசைலேஷன்லாம் நடக்காது. ஏன்னா aniline is basic in nature. It donates its lone pair to Lewis acid AlCl3. ஏன்னா ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்னாலே அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இருக்கும். அப்போ நைட்ரஜனில் இருக்க லோன் பேரை வந்து இட் டொனேட் டு AlCl3 டு ஃபார்ம் அண்ட் அடக்ட், ஒரு அடிஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும், which inhibits further electrophilic substitution reaction. Why aniline does not undergo Friedel-Crafts reaction? அதுக்கு இதான் ரீசன். அனிலினில் NH2வில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் டொனேட்டட் டு லூயிஸ் ஆசிட் டு ஃபார்ம் அண்ட் அடக்ட். ஸோ இட் இன்ஹிபிட்ஸ் ஃபர்தர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். சரியா? இப்போ வந்து அடுத்த டயசோனியம் சால்ட்லேருந்து டெலீட்டட் போர்ஷன். இந்த லெசன் வந்து இதோட முடியுது. ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் லெசன் வந்து அனிலினோட முடியுது. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டெலீட்டட் போர்ஷன். ஸோ புக்கில் டெலீட்டட் போர்ஷனில் பென்சிலால் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.